ஹை ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துல ₹5 இன்வெஸ்ட் பண்ணி 5 கோடி சம்பாதிக்க முடியும்னு அவங்களால நம்ப முடியுமா? வெல் எஸ், உங்க காசு கோவிந்தா அந்த இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணுங்க. அவங்க உங்களோட ₹5 இன்வெஸ்ட் பண்ணி 5 கோடி ப்ராஃபிட் எடுத்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவங்க ட்ரஸ்டடான ஒரு ட்ரேடரான்னு சொல்லிட்டு. வெல் எஸ், 100% ட்ரஸ்டடான ஒரு ட்ரேடர் தான். நான் இவங்க கிட்ட ₹5 இன்வெஸ்ட் பண்ணி 5 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 5 கோடியை விற்ற பணம் தான் இப்போ நான் ஏடிஎம் போயிட்டு இருக்கேன். ஆஸ் யூ கேன் சி ஐ மீன். ஸோ நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க காசு கோவிந்தா அந்த இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டிஎம் பண்ணுங்க. ₹5 இன்வெஸ்ட் பண்ணுங்க, 5 கோடி சம்பாதிக்க ஜாலியாக. தேங்க்யூ, பாய். என்னது ₹5 இன்வெஸ்ட் பண்ண 5 கோடியா? அப்புறம் மாதிரி இல்லையே. சரி ₹5 தானே, சரி கேட்டு பார்ப்போம். ப்ரோ, உங்க காசு கோவிந்தாவா? ப்ரோ, ஒரு இல்ச்சா சிக்கிட்டான். ஹாய் சார், வெல்கம் டு உங்க காசு கோவிந்தா. நம்பி வாங்க, நாசமா போங்க. ஐ மீன் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க ட்ரேடிங் சென்டர். ஸோ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஆமா, அந்த ₹5 இன்வெஸ்ட் பண்ண 5 கோடின்ற இது பார்த்தேன். ஸோ நீங்க தானா? எஸ், ஆமா சார், அது நாங்கள் தான் பண்ணியிருந்தோம். ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ. ₹5 இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் 5 கோடி ப்ராஃபிட் பார்க்க முடியும். யா, ஸோ யூ ஹேவ் டு பே ₹5 ஃபார் லாகின். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியா இருக்கும் உங்கள் பேரில். ஸோ நீங்கள் அதுக்காக ₹5 கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். ஓகே சார், ₹5 அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடுங்க சார், ப்ளஸ் அனுப்பிச்சு விட்றேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் அக்கௌண்ட். ஓகே சார், இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் நாங்கள் லாகின் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடராக, அஃபிஷியலாக ஒரு ட்ரேடராக நீங்கள் வந்துட்டு இதில் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக அப்ளிகேஷன் எல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அது வந்துட்டு ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ட்ரேடராக லாகின் பண்ணணும்னா ₹5 சார். சரி, சரி சார், அனுப்பிச்சு விடுங்க, அதுவும் பே பண்ணிடுறேன். ஸோ ஓகே சார், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது அஃபிஷியலான ஒரு ட்ரேடராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்துட்டு அஃபிஷியலாக ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ₹5000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நாங்கள் அப்படியே ப்ராஃபிட் பூஸ்ட் பண்ணுவோம். ஸோ ₹5000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ₹5000 கட்டணுமா? என்ன ஸ்டார்டிங் ₹5 ₹500 கேட்டான், ₹5000 கேட்குறோம். சரி, 5000 தான், 5 கோடி வருதுன்னு சொல்றாங்க, கட்டி பார்ப்போம். ஓகே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுங்க. யா, ஓகே, பே பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இப்போ ₹5000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துட்டு பூஸ்ட் ஆயிருக்கு. ஐ மீன் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. as you can see உங்களுக்கு பல ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட அஃபிஷியலான ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் அது. ஸோ as you can see ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ ₹5000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் விட்டீங்கன்னா உங்களால் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ அடுத்ததாக நீங்கள் 10K இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இட் வில் 2x பூஸ்ட், அதாவது 2 மடங்கா ப்ராஃபிட் பூஸ்ட் ஆகும் சார். என்னது சார், ஃபர்ஸ்ட் ₹5 நீங்கள் இப்போ ₹10,000 கேட்குறீங்க. கொரோனா வேக்சின் பூஸ்டர் அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லவா? பூஸ்டர், அது ஓகே, அது புரியும், புரியுது. ஸோ அதே தான் இதுவும். அதிகமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட டபுளாக த்ரிபலாக காசுமா போய்கிட்டே இருக்கும். ஸோ 10K இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா சார்? உங்களை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ. என்னோட சேவிங்ஸை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. பே பண்ணிட்டேன் ப்ரோ. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சார். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 10K இன்வெஸ்ட் பண்ணி இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு 1 lakh கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே நிறுத்திடாதீங்க, அட்வைஸ் பண்ணுறேன் கேளுங்க. பல வருஷமாக இதில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் பல கோடி இதில் சம்பாதிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட் இன்னும் போய்கிட்டு இருக்கு. as you can see நான் பல ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். as you can see. ஸோ எஸ் சார், நீங்கள் அக்கௌண்ட் இப்போ நல்லா அப்டேட் ஆகிட்டு இருக்கு. டபுள் ப்ராஃபிட்டா? ஓகே சார், இப்போ கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஸோ 25K சார். இப்போ நீங்கள் 25K இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 4x, அதாவது 5 கோடின்ற ப்ராஃபிட் இன்னும் ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கீங்க. ஸோ 25K பண்ணீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் 4x ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ டைம் கம்மியாக இருக்குது சார். நம்மளுக்கு இன்னைக்கு வந்துட்டு ட்ரேடிங் க்ளோஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டக்குன்னு அப்படியே 5 கோடி சம்பாதிச்சலாம் சார். டக்குன்னு அந்த ₹25,000 அனுப்பிச்சு விட்றீங்களா? 25K-வா? இவனை நம்பலாமா வேணாமா? ஆரம்பத்தில் ₹5 ₹10,000 ₹5,000 ₹25,000 கேட்குறான். நம்பி போடலாமா? சரி, ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். ஸோ சேவிங்ஸில் கொஞ்சம் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். கடவுளே, நம்ம தான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே ப்ரோ, ரிஸ்க் எடுத்து 25K இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 25K பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு லைக் ராக்கெட் சந்திராயன் 3 மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கு. ப்ராஃபிட் போய்கிட்டு இருக்கு. ஸோ யா 5 கோடி நெருங்கிட்டு இருக்கோம் சார். பல கோடி ஐ மீன் 5 கோடி நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார். as you can see நான் உங்களுக்கு அகைன் கிராஃப்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ப்ரோ, கிராஃப்ஸ்லாம் பார்த்தேன். ஆமாம், ப்ராஃபிட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம்,
இப்பதான் பார்த்தேன். இப்படி போயிட்டு இருக்கல்லவா? ஸோ அப்படியே தான் சார் சந்திராயன் 3 விட ஃபாஸ்ட்டாக அது உங்கள் அக்கௌண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ எஸ் 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 ஓகே சார். இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம பின்னாடி இருக்கோம். ஸோ அடுத்ததா நீங்கள் ரூ. 50,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 ப்ரோ என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் ரூ. 5ன்னு சொன்னீங்க. இப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நான் 30K கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி ரூ. 50K கேட்குறீங்க ப்ரோ. எனக்கு அப்படியே கையில் நடங்குது ப்ரோ. இருக்கிற சேவிங்ஸ்லாம் தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அப்படியே. சார் சார் பல கோடிக்கு அதிபதி ஆக போறீங்க. நீங்க 50,000த்துக்காக நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ 5 கோடி உங்க கை மீறி போயிடும். ஸோ நீங்க 2 ஸ்டெப் அவே தான் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு 50,000 இல்லைன்னு சொல்லிட்டு 5 கோடி உங்க கையில இருந்து தவற விட போறீங்களா? ப்ரோ நீங்க சொல்றீங்க அதெல்லாம் ஓகே தான். பட் கடன் வாங்குறது நான் தானே. எனக்கு என்ன சார் 5 கோடிடா 5 கோடிடான்ற டைலாக் மாதிரி 5 கோடி சார். ரூ. 50,000 கடன் வாங்கினா அடுத்த செகண்ட் இப்படி கட்டி முடிச்சிடலாம். இல்ல ப்ரோ நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. ஸோ யோசிச்சு பாருங்க சார். யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கூட இல்ல சார். இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அக்கவுண்ட் வந்துட்டு ஐ மீன் இன்னைக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். ஸோ நீங்க டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்தாகணும். ஸோ ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு சொல்லுங்க சார். டேக் யூர் டைம். பட் 5 நிமிஷத்துக்குள்ள ரிப்ளை பண்ணுங்க சார். இன்னைக்கு ஓகே ப்ரோ. என்ன பண்ணலாம்? இவன் ரூ. 50,000 கேட்குறான். 5 கோடி வரும்ன்றான். ரூ. 5 ஆரம்பிச்சு இப்போ 50,000க்கு வந்து நிக்கிறானே. எப்படியும் ட்ரேட் பண்ற இதெல்லாம் அமுச்சிட்டு தான் இருக்கான். ப்ராஃபிட் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனாலும் ரூ. 50,000 இவனை நம்பி போடலாமா? சரி ஓகே. ரூ. 50,000 ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றான். ஸோ எப்படியும் ட்ரேடிங்கோட ஸ்க்ரீன்ஷாட்ல சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அந்த ப்ராஃபிட் பார்க்க தான் முடியுது. எப்படியாச்சும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். என்ன சார் ஓகேவா? 50K இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே ப்ரோ. 50K அரேஞ்ச் பண்ணிட்டேன். கடன் வாங்கி இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஐயோ சார் ரிஸ்க்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சார். எங்களை நம்பி வந்துட்டீங்க. நாசமா போக ஐ மீன் சந்தோஷமா போகாம இருக்கவே மாட்டீங்க. ஸோ 5 கோடிக்கு அதிபதியாக போறீங்க. நீங்களாம் இப்படியெல்லாம் பேசலாமா சார்? ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அகைன் அதே தான். ரூ. 50 போட்டு விட்டு போட்டு விட்டுங்க. அப்போ நம்ம பேசிக்கலாம் சார். ஓகே ப்ரோ நல்லா தான் சொல்றீங்க. ஸோ பார்ப்போம். ஓகே. ஸோ எஸ் சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரூ. 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்க அக்கௌண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில கோடிகள் தான் இன்னும் ஐ மீன் ஒரு சில லட்சங்கள் தான் இன்னும் பாக்கி இருக்கு. அந்த 5 கோடி ப்ராஃபிட்டத்தோட ஒரு செகண்ட் இருங்க சார். ராக்கெட் போய்கிட்டு ஐ மீன் அந்த கிராஃப் ஏறிக்கிட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சார். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு 5 கோடிக்கு நெருங்கிட்டீங்க. இன்னும் ஒரு சில லட்சங்கள் தான் பாக்கி இருக்குது. ஸோ ஓகே சார். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் 5 கோடி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். 5 கோடி வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே. கங்க்ராச்சுலேஷன் சார். 5 கோடி எப்படி சார் இப்போது நம்பிக்கை வரதா எங்கள் மேலே? ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சிருக்கேன் பார்க்குறீங்களா? எப்படி சார் சந்தோஷமா இருக்கா? அதான் சார் நாங்கள் நம்பி வந்த கஸ்டமர்ஸை அப்படியெல்லாம் நாமம் போடாமல் அனுப்பிச்சதே இல்லை சார். தேங்க்யூ சார். எப்படி ஓகே. இப்போ நம்ம வித்ட்ரா ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே. இப்போ 5 கோடி இன்னைக்கோட ட்ரேடிங்கும் க்ளோஸ் ஆயாச்சு. ஸோ நம்ம வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு அமுச்சு விட்றேன். ஸோ இது எப்படி நம்ம வித்ட்ரா இன்னும் ஒரு 1 லேக் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கு. அவ்வளோதான் சார். என்ன சார் என்ன ப்ரோ? வித்ட்ரா பண்ணுறதுக்காக ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் 1 லேக் பே பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நாங்கள் 10% கமிஷன் எடுத்துப்போம். ஸோ அந்த 1 லேக் போட்டு உங்கள் காசை வித்ட்ரா பண்ணி 5 கோடி உங்கள் கிட்ட கொடுத்துருவோம் சார். ஜஸ்ட் 1 லேக். ப்ரோ எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு உங்க மேல லைட்டா. ஸோ நீங்க எதோ சொல்றீங்க 1 லேக் வித்ட்ரா பண்றதுக்கு எதுக்கு ப்ரோ 1 லேக் கட்டணும்? என்ன சார் நீங்க எப்படி பேசின்னு இருக்கீங்க? இல்ல எனக்கு புரியல. 1 லேக் இல்லைன்னா 5 கோடி இப்போ நான் என்ன பண்றது? நான் வச்சுக்கிட்டா கஷ்டப்பட்டு உங்களுக்காக ட்ரேடிங் பண்ணி 5 கோடி நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இங்க நீங்க கேவலம் 1 லட்சம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க இப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி அது வித்ட்ரா பண்றது? ஏன் கை காசு போட்டு இதுல வித்ட்ரா பண்ண முடியுமா சார்? எங்களால ப்ராஃபிட் ஏற்ற முடியும் அவ்வளோதான் சார். எங்க கை காசுலாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல ப்ரோ. என் மேல சந்தேகப்படுறீங்க சார் நீங்க. உங்க கண்ணு முன்னாடி நான் ட்ரேடிங் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க கண்ணு முன்னாடி எல்லா கிராஃபும் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு நீங்க நம்பிக்கை இல்ல ஏமாத்திடுவீங்களோ பயமா இருக்குன்னா போங்க. 5 கோடி நான் எடுத்துன்னு போறேன் போங்க. இல்ல சார் டென்ஷன் ஆகல. நீங்க வந்துட்டு அப்படிலாம் ஏமாத்துற மாதிரிலாம் ஏமாத்துற மாதிரி எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்க சார். எனக்கு வந்துட்டு மாணவ ரோஷம் வெக்க சூடு சுரணம் எல்லாம் தான் முக்கியம். எங்களுக்கு வந்துட்டு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். எங்களை நம்பி வரவங்கள நான் இப்படியெல்லாம் பண்ணதில்லை சார். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு சார் இப்படி பேசுறது நீங்க. சரி விடுங்க சார். கொஞ்சம் லைட்டா எமோஷன் ஆயிட்டேன். ஸோ அந்த 1 லட்ச ரூபாய் டக்குன்னு
இன்னைக்குள்ள நீங்க அது பண்ணீங்க தான் இந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னைக்கு வித்ட்ரா பண்ணாதான் அந்த 5 கோடி நம்மளால எடுக்க முடியும் சார். நம்ம கிட்ட அவ்வளவா டைம் இல்ல. லேக் இப்போ நான் எங்க ப்ரோ ஆல்ரெடி 50,000 கடன் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ 1 லேக் கேட்டா எப்படி ப்ரோ? என்ன ப்ரோ நான் மைண்டே ஓட மாட்டேங்குது ப்ரோ. யார்கிட்ட வேணா கடன் வாங்க. வை பிகாஸ் நாளைக்கு நீங்க 5 கோடிக்கு அதிபதி. ஸோ கடன் வாங்க தயங்காதீர்கள். இவனும் 5 கோடி வந்ததா ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கான். ஸோ கிராஃப் பார்த்தாலும் 5 கோடி வந்த மாதிரி தான் தெரியுது. பட் நம்பி போகலாம். ஆல்ரெடி 50,000 ஆல்ரெடி ஏகப்பட்ட காசு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். கடன் வேற ஏறிடுச்சு. இப்போ 5 ரூபாயில ஆரம்பிச்சு இப்போ 1,00,000 வந்து நிக்குது. உன்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரியே இருக்கு. அதே மாதிரி நம்புற மாதிரியே இருக்கு. 5 லட்சம் 5 கோடி விட்டா போயிடும். மறுபடியும் வருங்க. ஓகே ப்ரோ, நீங்க கேட்ட 1 லேக் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எனக்கு கடன் கேட்கவும் யாரும் இல்லை. உங்களை நம்பி இவ்வளோ காசு கடன் வாங்கிட்டேன். ஸோ தயவு செஞ்சு அந்த 5 கோடியை பேங்க்ல எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. 5 கோடி போட்டு விட்டுருங்க ப்ரோ. ஓகே சார். ஐ சி நீங்க 1 லேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 5 கோடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை தேடி வரும் நாளைக்கு. ஓகே சார். இப்பதான் ப்ரோ நிம்மதியா இருக்கு. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் கூட உங்களை ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டேன், நீங்க ஃப்ராடா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. எப்போ அந்த காசு அக்கௌண்ட்டுக்கு வரும்? அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் பாக்கி இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? இன்னொரு ஃபைனல் ஸ்டெப்பா? இந்த 5 கோடிக்கான டேக்ஸ், அதாவது வித்ட்ரா பண்ணிட்டீங்க, பட் அந்த ஆப்புக்கான ஒரு கமிஷன், நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் சென்டருக்கான ஒரு கமிஷன் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 1,50,000 நீங்க கட்டிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி வந்து இதாகிடும் சார். ப்ரோ ஃப்ராடு ஃப்ராடு தானீங்க தானே நீங்க சார்? கண்டுபிடிச்சிட்டான்டா. டேய் திடீர்னு என்னடா ஆரம்பத்துல 5 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 5 கோடி சம்பாதிக்க முடியும் நீங்க? இல்ல சார், 5,000 கேட்ட, 10,000 கேட்ட, 25,000 கேட்ட, 50,000 கேட்ட, 1,00,000 கேட்டு, இப்போ 1,00,000 விற்கிறேன். உன்னை நம்ப முடியல. ஃப்ராடா நீ? ஏய் சார், 1,50,000 தான் நாளைக்கு 5 கோடிக்கு அதிபதியாக போறீங்க. இல்ல ப்ரோ, சாரி, கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். ப்ரோ நீங்க வை நாட் அந்த 5 crore வருதுல்ல, அதுல நீங்க 1 லேக் போட்டு அந்த காசு விட்ரா பண்ணி ஏதாச்சும் பண்ணி கொடுங்க ப்ரோ. நான் ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன் ப்ரோ நான். அப்படியெல்லாம் எடுத்து பண்ண முடியாது சார். 5 கோடி நான் அது கணக்கு காட்டி ஆகணும். அப்படிலாம் எடுத்து அதுல இருந்து எல்லாம் அனுப்பிச்சிட முடியாது சார், நீங்க சொல்ற மாதிரி. இல்ல ப்ரோ, உங்க கை காசு. ஆனா 5 கோடி நான் ப்ரோ நான் வேணா அந்த 5 கோடியில இருந்து உங்களுக்கு 2 கோடி 1 கோடி கொடுத்துறேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, எப்படியாச்சும் அதை வித்ட்ரா பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, கடன் வாங்கிட்டேன் ப்ரோ நான் நிறையா. சார் எனக்கு 5 கோடியில இருந்து ஒரு பைசா வேண்டாம். அந்த 5 கோடி நீங்களே வச்சுக்கோங்க. உங்க காசு சார் அது. நான் அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? நான் பண்றதுக்காக கமிஷன் நான் வாங்கிக்க போறேன் உங்ககிட்ட இருந்து கேட்டு. ப்ரோ 1,00,000 1,50,000 அவன் ப்ரோ எனக்கு கடன் கொடுப்பான். அதெல்லாம் இல்லை சார். அதை நீங்க தான் கொடுத்தாகணும். 1,50,000 தான் பாருங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஃப்ராடா? ஓ, ஃப்ராடா சார்? கிராஃப் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி அமைச்சிருக்கேன். ஃப்ராடுன்னு இது சொல்றீங்க? ஏய் இதுதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்டா. ஏய் 1,00,000 என்கிட்ட இங்க ஏமாத்திட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட். ஓ, போலீஸ் கம்ப்ளைண்ட். ஓகே. ஓஹோ, ஓகே. கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? என்னன்னு கொடுப்பீங்க? நான் எடுத்து கிராஃப் அப்படியே காட்டுவேன் சார். உங்க அக்கௌண்ட் இங்கே தான் இருக்கு. 1,50,000 கொடுத்து நீங்க எப்போ வேணா இதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்போ வேணா இல்லை, இன்னைக்குள்ள வித்ட்ரா பண்ணாதான் அந்த காசு உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். என்னன்னு கொடுப்பீங்க கம்ப்ளைண்ட்? அப்படியா? ஹலோ, ஹேய், ஓகே, ஹேய், ஏ ப்ரோ, என்னடா நக்கலா பேசுற? காசு நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்டா. காசு என்னடா நக்கலா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் மரியாதையா காசை ரிட்டர்ன் கொடுத்துரு. நீ 5 கோடி நீயே வச்சுக்கோ. இன்வெஸ்ட் பண்ண காசு எனக்கு தயவு செஞ்சு ரிட்டர்ன் கொடுத்துருடா. ஃப்ராடாடா நீ? ஏய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்டா. ஏய்யோ ப்ரோ, அவ்வளோதான். இவன் உஷாராயிட்டான். ஸோ இவன் கிட்ட இருந்து நீ காசை கறக்க முடியாது. ஐயோ ப்ரோ, எப்படியாச்சும் ப்ளீஸ் ப்ரோ வித்ட்ரா பண்ணி. ப்ரோ ஹலோ, 5 கோடி நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, எனக்கு அப்படியே இன்வெஸ்ட் பண்ண காசை மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துருங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ, 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 என்ன மெசேஜும் போக மாட்டேங்குது? ஸோ இவன் தூக்கி பிளாக் லிஸ்ட்ல போடு. அந்த ப்ரமோஷன் பண்ணல அந்த பையன், அந்த பையனோட அக்கௌண்ட்டுக்கு காசு போடு. இவன் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்துட்டு தூக்கி லாக்கர்ல போடு. இன்ஸ்டாகிராம் பேரை வந்துட்டு மாத்தி போடு. அடுத்த இழிச்சவன் என்னை தூக்கி சேட்ல போடு.
ஹாய் சார், வெல்கம் டு உங்க காசு கோவிந்தா. நம்பி வாங்க, நாசமா போங்க ட்ரேடிங் சென்டர். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல்.